கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஒரு தரிசனத்தை ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லும் பொழுது தேவதூதன் வந்து சொல்றாரு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு பயம் வரதா செய்யும். நான் எப்படி செய்வேன், என்னால் இதை செய்ய முடியுமா, இந்த கொஸ்டின் வரதான். கிதியோனும் அன்னைக்கு அப்படிதான் கேட்டாரு. அநேக இடத்துல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, எல்லா மனிதர்களுமே திருப்பி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை, நீ வேண்டாம் போ, அப்படிலாம் அவர் சொல்லிட்டு போகல. அந்த தேவ தூதர் மூலமாக அவர் பேசினது, பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லி அவங்கள பாசிட்டிவா சொல்லி அவங்களை தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லி அவங்க உற்சாகப்படுத்தினார். அவர் தன்னுடைய திட்டத்துக்காக தெரிந்து கொண்ட நபர்களை விட்டு போயிடல, அவங்கள தைரியப்படுத்தி உன்னால செய்ய முடியும், ஆண்டவர் கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு நம்பிக்கை கொடுத்து சிறிய வேலையிலிருந்து அவருடைய பெரிய தரிசனங்கள் வரைக்கும் செய்து முடிக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை அவங்களுக்குள்ள கொண்டு வந்திருப்பார். அவர்களை வைத்து அந்த திட்டத்தை நிறைவாய் முடித்தும் இருப்பார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் பிளான்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் கொடுத்திருக்காருல்ல, நீங்க பயந்துருக்கிறீங்களா, குழம்பி இருக்கீங்களா, எதையும் யோசிக்காதீங்க. கர்த்தர் அன்னைக்கு எப்படி மரியாளுக்கு பயப்படாத, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவன் சொன்னாலோ அதே போலதான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பராக்கிரமசாலி, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கிருபை பெற்றவர்கள், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்க மேல வைத்த திட்டங்களை யாராலும் மாற்ற முடியாது. உங்க மேல வைத்த அந்த நன்மைக்கு எதுவான அந்த திட்டங்கள், கர்த்தர் அதை நிச்சயம் உங்களை கொண்டே நடத்தி முடிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், சகலவற்றையும் அவர் நன்மையாக நடத்தி முடிப்பார். நீங்க எதை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம்.